வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கஷ்டத்தை வெளியில் காட்டாமல் சுமந்த வாழ்க்கை உங்களின் வாழ்க்கையாக மட்டுமே தாங்க இருக்கும். கஷ்டங்களாக இருக்கட்டும், சுமைகளாக இருக்கட்டும், நடந்த துரோகங்கள், ஏமாற்றங்கள் அனைத்தையும் யாரிடமும் சொல்லி புலம்பக்கூடாது என்பதை மனதிற்குள்ள மட்டுமே வைத்து நீங்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு நபராகவே உங்களுடைய வாழ்க்கை இத்தனை நாட்களும் ஓடிக்கொண்டே தான் இருந்தது. கடகம் ராசி நேயர்களே, உங்களுடைய லக்னமும் ராசியும் பாபத்துவம் அடைந்த காலத்தில் வெளி உலகிற்கு நீங்கள் ஒரு ராஜாவை போல எந்த கவலையும் இல்லாத ஒரு அதிர்ஷ்டசாலியை போல நீங்கள் வலம் வந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். உங்களை பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவருமே இவனுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது, வாழ்க்கைக்குள்ள நல்ல சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு உங்கள் அனைவரும் சொல்லத்தான் செய்வார்கள். கடகம் எப்போதுமே கம்பீரமானது என்ற இலக்கணத்திற்கு ஏற்ப உங்களுக்குள்ள 1000 கவலைகளும் கடன் சுமைகளும் துரோக வடுக்களும் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் ஒரு புன்னகையோடு வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்களுடைய கஷ்டங்களை யாரிடமாவது சொன்னால் அவர்கள் உங்களை ஏளனமாக பார்ப்பார்கள் என்ற வைராக்கியத்தோடு அத்தனை துன்பங்களையும் தனி ஒரு மனிதனாக சுமந்த உங்களின் வாழ்க்கை பெரும் ஒரு காவியத்திற்கு நிகரானது என்பதையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமா புரிந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனைவரையும் நம்பி நம்பி போய் அவமானப்பட்ட தருணங்கள் மட்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள மிஞ்சியது. அதனாலேயே நம்ம இனிமேல் யார் மீதும் நம்பிக்கை வைக்க கூடாது, வைத்த வரைக்கும் நம்பிக்கையே போதும் என்கிற ஒரு எண்ணத்துக்கு இந்த கடகம் ராசி அன்பர்கள் நிச்சயமாக மாறியிருப்பாங்க. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, தனிமையில அழுத இரவுகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். 12ஆம் வீடான விரயம் மற்றும் மறைவு ஸ்தானம் சனியின் பார்வையால் பாதிக்கப்படும் பொழுது பிரம்மாண்டமான கூட்டத்திற்கு நடுவே நீங்களே இருந்தாலும் உங்களை ஒரு தனி மரமாக உணர வைக்கும் சம்பவங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள், துரோகங்கள், பண இழப்புகள் என எல்லாவற்றையும் இதயத்தின் அடியாளத்தில் போட்டு புதைத்துவிட்டு வெளி உலகிற்கு எதுவும் தெரியாதது போல ஒரு போலி புன்னகையோடு நீங்கள் வலம் வந்த நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஆனா உங்களுடைய மனதிற்குள்ள பார்த்தா எல்லா விதமான ஆசைகள், எல்லா விதமான உணர்ச்சிகள், உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுடைய குடும்பத்திற்காகவோ நண்பர்களுக்காகவோ தியாகம் செய்துவிட்டுத்தான் இந்த ஒரு நிலைமையில இருப்பீங்க. ஆனா உங்களுடைய குடும்பமும் சரி, நண்பர்களும் இந்த ஒரு நேரத்தில் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். புதிதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நபர்களை மட்டுமே தான் அவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். நீங்கள் எந்த அளவுக்கு குடும்பத்துக்கு எல்லா விதமான விஷயங்களையும் செய்தீர்களோ அப்பொழுது உங்களை தலை தூக்கி வைத்து ஆடியிருப்பார்கள். அவர்கள் கேட்டதை நீங்கள் எப்பொழுது மறுத்தீர்களோ அதிலிருந்து உங்களையும் அவர்கள் மறுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள. ஆனால் யாரும் இல்லாத நள்ளிரவு நேரங்களில் இந்த ஒரு நிலைமைகளால் படுக்கையறையில் தலையணையை நனைத்த உங்களின் கண்ணீர் துளிகள் ஏராளமாக இருக்கும். அந்த தனிமை போராட்டம் உங்களை உள்ளுக்குள்ளேயே அரித்து தின்று கொண்டிருக்கக்கூடிய நாட்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இதெல்லாம் எப்படி ஏற்பட்டது, இதற்கெல்லாம் காரணங்கள் யார், இதற்கெல்லாம் முக்கியமான நபர்கள் யார் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, நீங்கள் எல்லாரையும் கவனிப்பீங்க. உங்களை யார் தெரியுமா கவனித்தார்கள்? நீங்கள் ஒரு இந்த கடகம் ராசிக்காரங்க எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடிய நபர்கள், எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் வலம் வந்து கொண்டே தான் இருப்பீங்க. யாராவது சோகமாக இருந்தால் நீங்கள் முதலாளாக போய் கேட்பீங்க. யாராவது சிரிக்கணும் என்றாலும் நீங்கள் காரணமாகவும் இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நபராகவே உங்களுடைய குடும்பத்து விஷயங்களிலும் சரி, நண்பர்கள் விஷயங்களிலும் இதுவரைக்கும் நீங்கள் இருந்து கொண்டே தான் இருந்தீர்கள். ஆனால் ஒரு நாள் நீங்கள் தான் சோகமாக இருந்த பொழுது யாரும் கவனிக்கவில்லை என்பதை அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருப்பீங்க. அந்த ஒரு அமைதி தாங்க உங்களை அதிகமாகவே காயப்படுத்தியது. மற்றவங்க வாழ்க்கையில ஏதேனும் பிரச்சனைகள் என்றால் முதல் நபராக ஓடி போய் நான் என்ன ஆச்சுன்னு கேட்கேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில மட்டும் நான் அமைதியாக இருந்தாலும் சரி, கண்ணீர் வடித்தாலும் யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறார்கள் என்கிற ஒரு எண்ணங்கள் அந்த ஒரு நாளில் இருந்து தான் உங்களுக்குள்ள வர ஆரம்பித்திருக்கும். நீங்கள் எல்லாருக்கும் தைரியமாக இருந்தீங்க, ஆனா உங்களுக்கு சப்போர்ட் என்பது யாருமே கொடுக்கல. இந்த நிலைமை வந்ததற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுடைய வழியை வெளியில் காட்டவில்லை. அதனால தான் யாரும் அதை எப்பொழுதுமே சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் நடந்து கொண்டார்கள். முடிந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய வழியை அனைவரிடமும் பகிர்ந்திருந்தால் உங்களை பார்த்து அவர்களும் ஏதேனும் உதவி வேண்டுமா என்று கேட்கக்கூடிய நபர்களாகவும் வந்திருப்பார்கள். அதனாலேயே உங்கள் அனைவரும் இதுவரைக்கும் மதிக்காமல் இருந்தார்கள். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ளேயும்
உங்களுக்குள்ளேயும் நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து சென்றால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடந்து நல்ல விதமான விஷயங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். சுபகாரிய தொடர்பான சுப விரயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வியாபார பணிகளில் புதிய அனுபவங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். ரகசியமான சில முதலீடுகள் அதிகரித்து அந்த முதலீடுகள் மூலம் இன்னும் போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். உத்தியோக பணிகளில் சாதகமற்ற சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டுவிடும். நெருக்கமானவர்களின் மூலம் அலைச்சலும் புரிதலும் இப்பொழுது உண்டாகும். அதனால நெருக்கமானவர்கள் என்னதான் செய்தாலும் அவர்களை கொஞ்சம் பொறுத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் போவதுதான் உங்களுக்குள்ள நிச்சயமா நன்மைகளையும் நல்ல ஒரு விதமான விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடந்து கொண்டு தான் இருக்கும். நடக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கூறுங்கள். குடும்பத்தில் ஒரு கௌரவம் உயரக்கூடிய ஒரு நேரங்கள் இந்த கடகம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மரியாதை மற்றும் சமூக அந்தஸ்தை குறிக்கும் 9 மற்றும் 10ஆம் இடங்கள் பலம் பெறுவதால் சமுதாயத்தில் உங்களுடைய குடும்ப பாரம்பரியத்தின் மதிப்பு பன்மடங்கு இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயர ஆரம்பிக்கும். உங்களை கேலி செய்தவர்களும் உங்களுடைய குடும்பத்தை குறைத்து மதிப்பிட்டவர்களும் அனைவரும் வியக்கும்படி உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்துவிட்டது. அந்த அந்தஸ்தை எப்படி நீங்கள் உயர்த்தணும் என்கிற பற்றி நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் உங்க வாழ்க்கைக்குள்ள அது நிச்சயமா நல்ல ஒரு பாடத்தையும் நல்ல விதமான விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். பிள்ளைகளின் வெற்றி, உங்களின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் சமூக காரியங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பொறுப்புகள் ஆகியவற்றால் உங்களுடைய குடும்ப கௌரவம் இப்பொழுது சிம்மாசனமாக ஏறி உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. ஊரார் முன்னிலையில் உங்களின் நல்ல ஒரு பெயரானது நிலைநாட்டப்பட்டு இழந்த மரியாதையை நீங்கள் இரட்டிப்பாக திரும்ப பெறக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல இருப்பீங்க. அதிர்ஷ்டம் தொடர்ந்து உங்க வாழ்க்கைக்குள்ள கை கொடுக்கும். கடகம் ராசி நேயர்களை 9 கிரகங்களின் அமைப்பும் தற்பொழுது உங்களுக்கு சாதகமாக விஸ்வரூபம் எடுக்க போவதால் அதிர்ஷ்ட கதவுகள் உங்களுக்காக திறக்கப்பட்டு எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கப்பட்டு எல்லா விதமான விஷயங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். இதுவரை உங்களுக்கு எதிராக செயல்பட்ட காலம், சூழ்நிலை, மனிதர்கள் என அனைவரும் தற்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களின் துரதிர்ஷ்டங்கள் அனைத்தும் பேரதிர்ஷ்டங்களாக உருமாறும். எதிர்பாராத பணவரவு, நீண்ட நாட்களாக இழுப்பறியில் இருந்த நியாயமான சொத்துக்கள் கைக்கு வருவது என அதிர்ஷ்டம் உங்களை தொடர்ந்து நிழல் போல பின்தொடர்ந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களின் வாழ்வின் 2 அத்தியாயம் முடிந்து ஒளிமயமான புகழ்பெற்ற ஒரு புதிய பொற்கால சகாப்தம் இனிமே தொடங்க போகக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அது நடக்குதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்து பாருங்கள். நன்றி, வணக்கம். க்காகவோ தியாகம் செய்துவிட்டுத்தான் இந்த ஒரு நிலைமையில இருப்பீங்க. ஆனா உங்களுடைய குடும்பமும் சரி, நண்பர்களும் இந்த ஒரு நேரத்தில் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். புதிதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நபர்களை மட்டுமே தான் அவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். நீங்கள் எந்த அளவுக்கு குடும்பத்துக்கு எல்லா விதமான விஷயங்களையும் செய்தீர்களோ அப்பொழுது உங்களை தலை தூக்கி வைத்து ஆடியிருப்பார்கள். அவர்கள் கேட்டதை நீங்கள் எப்பொழுது மறுத்தீர்களோ அதிலிருந்து உங்களையும் அவர்கள் மறுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள. ஆனால் யாரும் இல்லாத நள்ளிரவு நேரங்களில் இந்த ஒரு நிலைமைகளால் படுக்கையறையில் தலையணையை நனைத்த உங்களின் கண்ணீர் துளிகள் ஏராளமாக இருக்கும். அந்த தனிமை போராட்டம் உங்களை உள்ளுக்குள்ளேயே அரித்து தின்று கொண்டிருக்கக்கூடிய நாட்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இதெல்லாம் எப்படி ஏற்பட்டது, இதற்கெல்லாம் காரணங்கள் யார், இதற்கெல்லாம் முக்கியமான நபர்கள் யார் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க நீங்கள் எல்லாரையும் கவனிப்பீங்க. உங்களை யார் தெரியுமா கவனித்தார்கள்? நீங்கள் ஒரு இந்த கடகம் ராசிக்காரங்க எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடிய நபர்கள், எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் வலம் வந்து கொண்டே தான் இருப்பீங்க. யாராவது சோகமாக இருந்தால் நீங்கள் முதலாளாக போய் கேட்பீங்க. யாராவது சிரிக்கணும் என்றாலும் நீங்கள் காரணமாகவும் இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நபராகவே உங்களுடைய குடும்பத்து விஷயங்களிலும் சரி, நண்பர்கள் விஷயங்களிலும் இதுவரைக்கும் நீங்கள் இருந்து கொண்டே தான் இருந்தீர்கள். ஆனால் ஒரு நாள் நீங்கள் தான் சோகமாக இருந்த பொழுது யாரும் கவனிக்கவில்லை என்பதை அந்த ஒரு நேரத்தில்
நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருப்பீங்க. அந்த ஒரு அமைதி தாங்க உங்களை அதிகமாகவே காயப்படுத்தியது. மற்றவங்க வாழ்க்கையில ஏதேனும் பிரச்சனைகள் என்றால் முதல் நபராக ஓடி போய் நான் என்ன ஆச்சுன்னு கேட்கேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில மட்டும் நான் அமைதியாக இருந்தாலும் சரி, கண்ணீர் வடித்தாலும் யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறார்கள் என்கிற ஒரு எண்ணங்கள் அந்த ஒரு நாளில் இருந்து தான் உங்களுக்குள்ள வர ஆரம்பித்திருக்கும். நீங்கள் எல்லாருக்கும் தைரியமாக இருந்தீங்க. ஆனா உங்களுக்கு சப்போர்ட் என்பது யாருமே கொடுக்கல. இந்த நிலைமை வந்ததற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுடைய வலியை வெளியில் காட்டவில்லை. அதனால தான் யாரும் அதை எப்பொழுதுமே சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் நடந்து கொண்டார்கள். முடிந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய வலியை அனைவரிடமும் பகிர்ந்திருந்தால் உங்களை பார்த்து அவர்களும் ஏதேனும் உதவி வேண்டுமா என்று கேட்கக்கூடிய நபர்களாகவும் வந்திருப்பார்கள். அதனாலேயே உங்கள் அனைவரும் இதுவரைக்கும் மதிக்காமல் இருந்தார்கள். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து சென்றால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடந்து நல்ல விதமான விஷயங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். சுபகாரிய தொடர்பான சுப விரயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வியாபார பணிகளில் புதிய அனுபவங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். ரகசியமான சில முதலீடுகள் அதிகரித்து அந்த முதலீடுகள் மூலம் இன்னும் போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். உத்தியோக பணிகளில் சாதகமற்ற சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டுவிடும். நெருக்கமானவர்களின் மூலம் அலைச்சலும் புரிதலும் இப்பொழுது உண்டாகும். அதனால நெருக்கமானவர்கள் என்னதான் செய்தாலும் அவர்களை கொஞ்சம் பொறுத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் போவதுதான் உங்களுக்குள்ள நிச்சயமா நன்மைகளையும் நல்ல ஒரு விதமான விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடந்து கொண்டு தான் இருக்கும். நடக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கூறுங்கள். குடும்பத்தில் ஒரு கௌரவம் உயரக்கூடிய ஒரு நேரங்கள் இந்த கடகம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மரியாதை மற்றும் சமூக அந்தஸ்தை குறிக்கும் 9 மற்றும் 10ஆம் இடங்கள் பலம் பெறுவதால் சமுதாயத்தில் உங்களுடைய குடும்ப பாரம்பரியத்தின் மதிப்பு பன்மடங்கு இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயர ஆரம்பிக்கும். உங்களை கேலி செய்தவர்களும் உங்களுடைய குடும்பத்தை குறைத்து மதிப்பிட்டவர்களும் அனைவரும் வியக்கும்படி உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்துவிட்டது. அந்த அந்தஸ்தை எப்படி நீங்கள் உயர்த்தணும் என்கிற பற்றி நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் உங்க வாழ்க்கைக்குள்ள அது நிச்சயமா நல்ல ஒரு பாடத்தையும் நல்ல விதமான விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். பிள்ளைகளின் வெற்றி, உங்களின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் சமூக காரியங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பொறுப்புகள் ஆகியவற்றால் உங்களுடைய குடும்ப கௌரவம் இப்பொழுது சிம்மாசனமாக ஏறி உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. ஊரார் முன்னிலையில் உங்களின் நல்ல ஒரு பெயரானது நிலைநாட்டப்பட்டு இழந்த மரியாதையை நீங்கள் இரட்டி